இருந்துச்சுண்ணா. இட் வாஸ் a very good film, nice entertainment, நல்லா இருக்கும் பார்க்கலாம். ஃபேமிலியா வந்து பாருங்க எல்லாரும். சந்தானம் ஓகே தான், நாட் வெரி குட், நாட் வெரி பேட். இதுவும் ஃபேண்டசி தான், ஆப்வியஸ்லி ஃபேண்டசி தான். ரியாலிட்டி கூட கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. யூ கேன் சி என்னன்னா இந்த யூடியூப்ல என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக இருக்கு. கேட்கல, என்னோட தம்பி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு சி பேய் படம் அந்த கடைசியாக பேய் படமே இல்லை. இது இட்ஸ் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். ஓவரால் இட்ஸ் குட். படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது, சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரு அடி பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் ரொம்பலாம் நினைக்கிற மாதிரி அவ்வளோ வேலை ப்ரோ. காசுக்கு ஏற்ற மாதிரிலாம் படம் இல்லை. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா, ஏன்னா ப்ரொமோஷனுக்கு நிறைய பேர் வந்தாங்க, எஸ்டிஆர் நிறைய பேர் வந்தாங்க. பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண யாருமே இங்கே இல்லை. அந்த வேல்யூவே இல்லை படத்துக்கு. சும்மா பார்க்கலாம், அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ அவர் ரொம்ப ஃபங்கியாக நடிச்சிருக்காரு படத்தில். ஃபங்கியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவர் கேரக்டர் வைஸ் நல்லா ஃபங்கியாக இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அதே மாதிரி தான் ப்ரோ. எல்லா காமனான மூவி. ஒரு 4 ஆன்ட்டிங்க டான்ஸ் ஆடுவாங்க, அதெல்லாம் அதான் பாட்டு படம் முடிஞ்சிச்சு, அதுதான் ப்ரோ. ஓவராலாக பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்துண்ணா. அந்த நல்லா இருந்துரு. ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை. பார்க்க நல்லா தான் இருக்காரு. ஆனால் சண்டானம் பழைய சண்டான மாதிரி இல்லை. ஆமாம், ஃபுல்லாக அவர் காமெடியாக வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஒன்ஸ் டைம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி. அண்ணா சூப்பராக பண்ணிடுறாரு ப்ரோ. பேய் கான்செப்டாக தான் அண்ணா சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா. பேய் 3 பாட்டாக பிரிப்போம் அப்படின்ட்டு. அது மாதிரி அண்ணன் பேயை நல்லா வச்சு செஞ்சுருக்காரு. பேய்க்கெலாம் லவ் சாங்ஸ் எல்லாம் போட்டு அண்ணன் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காருண்ணா. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. ஒரு டிஃப்ரெண்ட் பேஸ் ஸ்டோரி பார்க்கலாம். நல்லா இருக்குது, சீரியஸாக சூப்பராக இருந்தது ப்ரோ. சரியான காமெடி தான், நல்லா பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் கிராஃபிக்ஸாக கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். நல்லா தான் இருக்குது படம். ஸ்டோரி ப்ரோ நான் half an hour படம் கழிச்சு தான் ப்ரோ போனேனே ப்ரோ. அதனால் ஸ்டார்டிங் புரியல எனக்கு. நல்லா இருக்குது ப்ரோ, படம் நல்லா இருக்குது. ஃபுல்லாக காமெடி தான். ஒர்த்து ப்ரோ, தரமாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் மொத்தம் நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா பார்க்கலாம், ஒர்த்து, தாராளமாக பார்க்கலாம். 2வது டைம் கூட பார்க்கலாம், ஒர்த்து தான். தேங்க்யூ. நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. பாட்டு தான் இல்லை, அதுதான் குறை. காமெடியெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. காமெடிலாம் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை கொஞ்சம் இதுதான், ரொம்ப காமெடிலாம் இல்லை, ஆவரேஜாக தான் இருந்தது. படம் ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் சந்தானம் சார் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஓடும், நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி நடந்துச்சு. ஆக்சுவலாக படம் உண்மையாக சொல்லணும்னா படம் நல்லாவே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு சீன் கூட சிரிப்பு வரல. இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி படம் பார்த்தேன். பட் ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது ரொம்ப கிரிஞ்சு மொக்க. அது சின்ன பசங்க கார்ட்டூன் படம் பார்த்துருக்கீங்களா, கார்ட்டூனில் வர காமெடி மாதிரி தான் இருக்குது. காமெடியே இல்லை. சந்தானம் அந்த ப்ரோ 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 அந்த படத்தை ஷார்ட்டாக இந்த பாடல் வரிகளிலே முடிச்சிடலாம். அந்த பாடல் வரிகளை படத்துலேருந்து நீக்கிட்டாங்க. பார்க்கிங் டாக்ஸு, பாப்கார்ன் காசு, ஹீரோயின் நடிப்பு, ஹீரோ நடிப்பு, மொத்த படமும் அந்த கோவிந்தான்ற வார்த்தைக்கு பீப்பு போட்டிருக்கியா பேசுறீங்க. அப்புறமா படம் சுத்தம். நல்லா சந்தானம் ஃபேன். ஆக்சுவலாக அவரோட டிடி ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், அக்யூஸ் நம்பர் 1, அதுலேருந்து நான் அவரோட ஃபேனு. பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன். ஆனால் மொத்தமாக சொதப்பிட்டாங்க. அது ஏன் படம் சொதப்பிச்சுன்னா, முன்னாடியே ஸ்டார்டிங்கில் நம்ம பாண்டாக்காரெட்டின்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த பிரசாந்தை காட்டிடுறாங்க. அங்கேயே தெரிஞ்சு போச்சு, ஆஹா இது வேலைக்கு ஆகாது. அந்த திஷ்டி பூசணிக்கா முன்னாடி வச்ச மாதிரி வச்சாங்க. அதுலேருந்தே படம் நல்லா இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா இல்லை. இல்லை அப்படி கிடையாது. அவங்க ரிவ்யூஸை பற்றி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் சொல்கிறாங்க. ஸோ தப்பு கிடையாது. அந்த அவர் கோவிந்தா பாட்டெலாம் பாடும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு தான் பாடுவார். ஸோ என்னை பார்த்து ரிசம்பிள் ஆகி இன்ஸ்பயர் ஆகி மேபி அந்த சீன்லாம் கிரியேட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இதில் பிரச்சனை என்னென்னா, ரிவ்யூவர்ஸ் அந்த கேம் ஷோவில் யார் போகிறா, படத்தை தப்பாக பேசுகிற ரிவ்யூஸரும் அவங்களோட ஃபேமிலியும் உள்ளே போகிறாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி ஒரு தப்பாக பேசின சீன்ஸே அங்கே கிடையாது படத்தில்.
ஸோ இவங்க எப்படி இந்த படத்தை எடுத்துருக்கணும்னா ஒரு 15 to 20 மினிட்ஸு இவர் படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுற பிரச்சனைகளும் அதால் வர பிரச்சனைகளும் எவ்வளோ படங்கள் லாஸ் ஆகுது அந்த மாதிரி ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுத்திருந்தால் படத்தோட நம்ம என்கேஜ் ஆகியிருக்கலாம். இவங்க என்ன திரும்ப பண்ணிட்டாங்க, உன்ன தூக்கின்னு போயாச்சு, வா கப்பலுக்கு போவோம் கேம் ஷோ போவோன்ட்டு ஸ்டார்டிங் 5th மினிட்லேருந்தே தூக்கியாச்சு. அப்புறமா எப்படி படத்தில் ஒட்டும். சந்தானம் வந்து ஒரு ரிவ்யூவர்ன்றையே காட்டலையே நீங்கள். மேபி அந்த கோவிந்தா பாட்டு இருந்திருந்தால் மேபி கொஞ்சம் சிங்க் ஆகியிருக்கலாம். பட் சுத்தம் ஒரு சீன் கூட ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியல. காமெடிஸ் இல்லை, ஒரு டெரர் இல்லை. அவங்க வந்து அந்த கேம் ஷோவே என்னென்னா படம் முடிகிற வரைக்கும் ஹீரோ சர்வைவ் ஆகிட்டா தப்பிச்ச மாதிரி, படம் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சர்வைவ் ஆகுமானே அங்கே தெரியல. எப்படா முடிப்பீங்க? போயினே இருக்குதுங்க, அடிக்கடி ஒரு சாவு அடிக்குது, எங்களே குத்துற மாதிரி இருக்குது. ஏன்ச்சு ஓடுறான் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டாங்க. இருந்தாலும் டோரை லாக் பண்ணிட்டாங்க. ஏய் உள்ளே போ வெளில வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் இருக்குது, 3 கேர்ள்ஸ் போட்டிருக்காங்க. யாருமே வந்து முட்டிக்கு கீழே ட்ரெஸ்ஸு போட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் கஸ்தூரி அக்கா. ஸோ அது ஒண்டி போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் கொஞ்சம். வேறு எதுவுமே அந்த ஜிவிஎம்க்குலாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், கொஞ்சம் ப்ளீஸ் உங்களுக்கான ஒரு இது இருக்குது, ரேஞ்ச் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஃபன் படத்தில் வந்து காமெடி பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை உங்களோட கெத்தை நீங்களே குறைச்சிக்காதீங்கன்னு சொல்கிறேன். சந்தானம் சார் இந்த இதை விட்டுருங்க, இதோட இந்த டிடி ரிட்டர்ன்ஸு அது அந்த மாதிரி காமெடி கதைகளை விட்டுருங்க. ஏன்னா எடுத்ததையே பார்த்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி திருப்பி சொல்கிறேன், இந்த ஆரர் படம் எடுக்கிறவங்களுக்குலாம் தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி அந்த வீட்டுக்குள்ளே போயிடாதீங்க. அந்த ஹாண்டட் ஹவுஸை நாங்கள் பல படங்களில் பார்த்து இப்போ வந்துச்சு ஜீவாது ஒரு படம், எல்லாமே அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. எங்கன்னா காட்டுக்குள்ளே எடுங்க, இல்லை ரோட்டுக்குள்ளே எடுங்க, எங்கன்னா வேற எங்கன்னா இடத்தை மாற்றி, ஆமாம் இடத்தை மாற்றி தேர்வு செய்யுங்கள். எலி காமெடியா? ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், படம் 2500 கோடி ஃபர்ஸ்ட் டே வசூல் பண்ணுறோம். ஆமாம், கோட்டு வசூலில் பிரேக் பண்ணோம். லியோக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கும். லியோ தான். ஸோ 2500 கோடி கன்ஃபார்ம். கிட்ஸ் வந்து பார்க்கலாங்க. மற்றபடி எனக்கு ஆக்சுவலாக அதை தான் சொல்லிட்டேன்னு, முட்டிக்கு கீழே போட மாட்டேன்னு இருக்கிறாங்க கஸ்தூரிக்கா. ஓகே பரவாயில்ல, அதெல்லாம் மூவியில் வந்து சிலதெல்லாம் நீங்கள் அது கூட இல்லைனா நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. எங்கள் அண்ணன் கூல் சுரேஷ் எங்க, நான் சந்தானம் சாரை கேட்குறேன், உண்மையான ரிவ்யூர் அவரு. சந்தானம் சார் உங்களுக்காக வந்து உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா கூல் சுரேஷ் சார். அந்த அண்ணனை கூல் சுரேஷ் அண்ணனா ஒரு படத்தில் ஒரு சைடு ரோல் கொடுத்துருந்தா என்ன, அவரே வந்து ப்ரொமோஷன் பண்ணி அந்த மனுஷனை போய் நீங்கள் வாய்ப்பு கொடுக்காது வந்து மிகப்பெரிய தப்பு. அவர் வந்திருந்தாலே அவர் வந்து ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிறான், அவர் வந்து வேர்ல்டு ஸ்டார், பேன் வேர்ல்டு ஹீரோ. அவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க. படம் ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுங்க ஆக்சுவலாக. ஏன்னா அதுலேயே வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து தப்பாக சொல்கிறாங்கன்னு. நீங்கள் நல்ல படம் எடுத்தால் ரிவ்யூவர்ஸ் ஏன் தப்பாக சொல்ல போகிறான்? எங்களுக்கு ஒண்டி ஆசை அவங்க படத்தை கெடுக்கணுன்ட்டு. நாங்களும் காசு கொடுத்து தான் வரோம். காசு கொடுக்கறதுக்கு வர்த்தா இதுதான் வந்து நாங்கள் பார்க்குறோமே தவிர்த்து, சில ரிவ்யூவர்ஸ் இருப்பான் காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுவான். அவன் வந்து மிஞ்சி போனால் எல்லா படமும் நல்லா இருக்குன்னு சொல்லுவான், இல்லைனா காசு கொடுக்காத படத்தை கெட்ட படம்னு சொல்லுவான். இப்போ இந்த வலைப்பேச்செல்லாம் எடுத்துக்கோங்க, காசு கொடுத்தா நல்ல படம், காசு கொடுக்கலையா கெட்ட படம். அந்த மாதிரி ரிவ்யூஸ் நாங்கள் கிடையாது. ஒரு படம் நாங்கள் நல்லா இருக்குன்னா படம் நல்லா இருந்தா கொடுப்போம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம், அவ்வளோதானே தவிர்த்து. ஸோ கோட்டு நல்லா இருந்துச்சு நீ அவனா ஒருத்தர் சொல்கிறீ. இப்போ இங்கே கோட்டு நல்லா இருந்துச்சா, ஸ்டேடியம் மேலே பறகுற சீன்லாம் நல்லா இருந்துச்சா பைக்கில். ஸோ கிட்ஸ் வந்து பாருங்கள், வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க படம். எப்படி எடுக்க முடியும்? அதிசயம்